பரம்பொருளாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் வயல்வெளியிலே மந்தையை காத்துக் கொண்டிருந்த ஆட்டு இடையில மத்தியிலே தேவதூர் வந்த மாத்திரத்திலே அந்த பேரொளி பிரகாசிக்கிறது. என்ன ஒளி பிரகாசிக்கிறது? அதிகமான ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளியை பிரகாசித்தது நிமித்தம்தான் அவர்கள் எல்லாம் எழுப்பி இயேசுவை பார்க்க ஓடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே இந்த இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் இயேசு நமக்குள் வரணும். அவர் உலகிற்கு ஒளியாய் வந்திருக்கிறார், அவர் வெளிச்சமாய் வந்திருக்கிறார், அவர் பரஞ்சோதியாய் இருக்கிறார், பரம்பொருளாய் இருக்கிறார். இயேசு நம்முடைய உள்ளத்திலே இல்லத்திலே பிறந்து நம்முடைய தொழில கையில் பிரயாசங்களிலே பிறந்திருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படி இல்லாவிட்டால் சொல்லுங்க, நான் நினைக்கிற மாதிரி தேவன் விரும்புகிற மாதிரி ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. எனவே கர்த்தாவே, இப்பொழுது உடைய பிறப்பின் லட்சியம் எனக்கு தாருங்க. தலை வணங்கி முழங்கால் படிக்கிற முழங்கால் இருங்க. அதை முழங்கால் படிக்கிற முடியாதவர்கள் தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாமா? நம்பிக்கையாகவே எந்த நாளிலே கர்த்தாவே அப்ப உடைய பிள்ளைகளாக நாம் கொண்டு குடிக்கிற ஆராதனை பாடலை பாடி பிறப்பின் பாடலை பாடி நமக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே நீர் எங்களோடு பேசு. நீர் இந்த உலகத்துக்கு எதற்காக மனிதனாய் வந்து அதை மனிதனாய் நீர் வந்து நிமித்த நாங்கள் அதனால் பெறுகிற லாபம், அதனால் பெறுகிற ஆத்மாதி என்ன என்பதை எங்களோடு பேசு. அது ஏதோ வந்து கணக்காச்சாரத்துக்கு கடத்த போகிறார்கள் அல்ல. உண்மையாலுமே எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் ஏழு பிறந்து அன்றைக்கு ஏகாயா திருத்தலத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைப்படியா சாதாரண வாழ்க்கைகள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே எங்கள் தேசத்திலே காணப்பட உதவி செய்வீரா? சரியான அதை உண்மை கேட்கிற உள்ளத்தில் வார்த்தை அது ஆடிய ஆடல் பல சம்பத்தையா பாய்ந்து சொல்லும். 100% பணம் நாமத்துக்கு கத்தவங்களை ஆசிரியப்பாங்க. Haleluya. 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 Kita mati kok. Luka எழுதுங்க. நற்செய்தி நூல். Haleluya. வாசிக்காதே போறீங்களா? Haleluya. நான் வசனத்தை வேறு. லூக்கா எழுதுங்க. நற்செய்தி நூல். 30வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை. படிங்க ஆத்மசம படிங்க. பச்சாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு இந்த உலகத்தில் பிறப்பார் என்பது முன் அறிவிக்கப்பட்டது. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டு விட்டது. இயேசு என்ற ஒருவர் தேவகுமார் இந்த உலகத்திலே பிறப்பார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்சி பாவத்தை மன்னிக்கிற திருவாதார வழியாக இருப்பார் என்று வேதத்தில் ஏராளமான இடத்தில் சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 26ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் ஏற்றுமை குறித்து சொல்லப்படாத அதிகாரமே கிடையாது. எல்லாம் வேதத்தை வாசித்து தியானித்தா தான் தெரியும். சரி, இங்கே ஆண்டவர் இயேசு உலகத்துல எதற்காக பிறந்தார் அப்படி என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது. 30வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக. யாருக்கு? யாருக்கு? புறஜாதியார் சொன்னால் இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்கள், அல்லேலூயா, இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு, அல்லேலூயா, ரட்சிப்பில்லாதவர்களுக்கு, விடுதலை இல்லாத அப்படிப்பட்ட புறஜாதியான ஜனங்களுக்கு அவர் எப்படி வந்திருக்கிறாரா? பிரகாசிக்கிற ஒளி. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் உலகத்திலே ஒளியாக வந்தார். அவர் எதற்காக வந்தார்? நம்மை பிரகாசிப்பதற்காக. அல்லேலூயா. கிடைக்கிற ஒரு மூளைகளை கிடைக்கிற யாரும் அறியாமல் தெரியாமல் ஒளிந்திருக்கிற நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக அவர் உலகத்திலே நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் புறஜாதிகளை நம்மை பிரகாசிக்கிறதுக்கு வந்தார். அல்லேலூயா. அதுதான் திவ்யோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிக்கிறோம்
உம்முடைய அல்லேலூயா ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். கவலைப்பட்டேன் வசனத்தை கேட்கணும். புறஜாதியாருக்கு ஒளியாய் வந்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாய் வந்தா. அல்லேலூயா. புறஜாதி ஜனங்களுக்கு ஏன் ஒளியாய் வந்தார் என்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சப்த வசனத்தில் வாசிங்க. மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். யாருங்க? சொல்லுங்க. அப்படி அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் என்றால் அல்லேலூயா அந்த இருட்டை இரவு நேரத்தை மாற்ற பிரிப்பது கிடையாது. வழி தெரியாமல் கஷ்டத்துல கண்ணீர்ல வேதனையில ஐயோ என்னால் வாழ முடியலையே, நான் என்ன செய்வேன், யாரிடத்திலே போவேன், யாரிடத்திலே கேட்பேன், யாரிடம் உதவி செய்வான், ஒன்றுமே தெரியவில்லையே என்று காட்டிலே கண்ணை கட்டி விட்டதே போல அழைத்து திரிகிறார்கள் அல்லவா, திசையாக இருக்கிறார்கள் அல்லவா, மரணத்தை தேடி ஓடுகிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அல்லேலூயா இருக்கும் ஜனங்கள் என்ன கண்டாங்க? பெரிய வெளிச்சம். பெரிய வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதுதான் அல்லேலூயா. புறஜாதிகளாய் கிடக்கிற நமக்கு அவர் வெளிச்சமாய் வந்தா அல்லேலூயா. நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மகிமையாய் வந்தார். கரைகளை தட்டி கத்துறோம். அல்லேலூயா. யாக்கோபின் புத்திரரை, அதாவது ஆபிரகாமின் சந்ததி, அல்லேலூயா, அவர்களை மாத்திரமே தனக்கு சொந்தமான ஜனங்களாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொந்தமான ஜனங்களாய் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக அல்லேலூயா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு தேசத்தையே அந்த புறஜாதி அந்த கருத்துக்கு பிடிக்கி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜனங்களுக்காக அல்லேலூயா. ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருளிலே மிகவும் வேதனைப்பட்டு கலங்கி கஷ்டப்பட்டு அடிமைகளாக இருந்த இருளிலே கிடந்த அவர்களுக்கு விடுதலையே இல்லையா? யாத்திரை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிட்ட கூக்குரலை அவர் கேட்டார். ஆலோசனையாலே படுகிற பானைகளை ஏற்று பார்த்தார் என்று யாத்திரை வாசிக்கிறோம். அப்படி அல்லேலூயா இருக்கிற ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மகிமையாய் வந்தார். எப்படி மகிமையா வந்தார்? அவர் எகிப்திலிருந்து வெளியிலே ஜனங்களை கொண்டு வந்தார். ஆச்சரியமாக ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால எகிப்தின் மத்தியிலிருந்து ஜனங்களை வெளியிலே கொண்டு வந்து அல்லேலூயா கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அல்லேலூயா. அதான் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமை. அது வரைக்கும் அவர்களுக்கு தேசம் கிடையாது. அல்லேலூயா. அடிமையில ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை அல்லேலூயா ஜனங்களாகி யாக்கோபின் புத்திரர் யூத ஜனங்களுக்கு அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணி அவர்களை மகிமைப்படுத்தினார். எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தினா அவர் வனாந்தரத்தை நடந்து வந்த பொழுது அவர்களுக்கு தாகமாய் வந்த பொழுது அவர்கள் பசியா இருந்த பொழுது அவருக்கு துன்பங்கள் எதிரிகள் வந்த பொழுது அவர் மக்களை எப்படி அற்புதம் செய்து மகிமைப்படுத்தினார் என்பதை குறித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாய் கர்த்தர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. 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 ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையா வந்தான். ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்களாக நமக்கு புறஜாதிகளாக நமக்கு அவர் ஒளியாய் வந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒளியாய் வந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிரயாசிக்கிற பொழுதுதான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இதை ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் எழுந்து பிரயாசியுங்கள். நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க. அப்படி இருந்தா உட்கார்ந்து இருக்கிறத விட்டு எழும்பணும். அல்லேலூயா. உட்கார்ந்து விட்டு என்ன பண்ணணும்? எழும்பணும். அல்லேலூயா. எப்படி எழும்புறது அப்படின்னு கேட்டா இப்பொழுது வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்க. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். சீக்கிரம். அல்லேலூயா. எரேமியா 13. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வழிபாடு. நம்மை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு ஒளியாய் அவர் வரணும்னா புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளக் கூடாது. அவருடைய வழிபாடுகளுக்குள்ளே நாம் போகக்கூடாது. அவர்கள் செய்கிறபடி நமக்கு நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. உள்ளத்திலே
கொடுத்திருப்பாரானால், நம்முடைய குடும்பத்தில் கொடுத்திருப்பாரானால், ஹல்லேலூயா, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை வழிபாடுகளை கற்றுக்கொள்ளப்படும். எவ்வளவு தெளிவா சொல்லி பாருங்க. புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் வானத்தின் அடையாளங்களை புறஜாதிகள் கலந்துகளை என்று சொல்லி நீங்கள் அவைகளை கலக்காதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் வெளிச்சமாய் வந்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மகிமையா வந்தார். ஆமென். அப்படியே வெளிச்சமாய் வந்த நம்மை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள கர்த்தர் அழைத்து செல்லும்படியாக கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஒரு உலகத்திலே மனிதனாய் பிறந்து நிகழ்படுத்துகிறார் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சத்தமா வாசிங்க. அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளி, ஹல்லேலூயா, ஆச்சரியமான ஒளி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்மை அந்தகாரத்தில் நம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தவர்கள் குட்டிகளை அறிவிக்கும்படி நம்மளை யாருங்க தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. புறஜாதிகள் நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீக ஆச்சாரிய ஹல்லேலூயா. புறஜாதி நம்மை கர்த்தர் பிரயாசிப்பதற்காக அவர் சிலுவையிலே தம்முடைய மகா பரிசுத்த சரீரத்தை ஆணியால் அடிக்க ஒப்புக் கொடுத்து இந்திய ரத்தத்தினால் ஹல்லேலூயா ரத்தத்தை மீட்டெடுத்திருக்கிறதுனால மகா பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்டிகையை, பிறப்பின் நற்செய்தியை அந்த நாட்களை யாரெல்லாம் கொண்டாடி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்து ஏழை எளிய கடுகளுக்கு தங்கள் வெகுமதிகளை கொடுத்து ஹல்லேலூயா இல்லாதவர்கள் தங்கள் பங்குகளை அனுப்பி யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்களோ ஹல்லேலூயா பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஜாதியிலே கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறஜாதிகளாய் இருந்த நம்மை கர்த்தர் பிரகாசிப்பித்து வெளியே கொண்டு வந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா வெளியில நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் குடும்ப எல்லா காரியங்கள் கர்த்தர் பிரித்தெடுத்து வேறு பிரித்து ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை தம்முடைய நாமத்தை வைத்து மகிமைப்படுத்தி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். வாக்கியம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் என்பது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். மரணமே கூட எங்கே, பாதாளமே ஒரு ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு தலையை நசுக்கி மரணத்துக்கு அடிமைகளாக கிடந்த நம்மை விடுவிப்பதற்காக ஹல்லேலூயா. அவர் 100% தேவனாய் இருந்தார், 100% மனிதனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு கலை கொடுத்தது. ஹல்லேலூயா. அவருக்கு பாடுகள் இருந்தது, அவருக்கு வேதனைகள் இருந்தது, அவருக்கு துக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாமே அவருக்கு இருந்தது. அத்தோடு கூட 100% தேவனுடைய மகிமையை அவர் தரித்து தேவனுடைய வல்லமையோடு நிரப்பப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. மனித வருத்தம் உண்டாக்கப்பட்டது நாளிலேயே தீர்மானம் ஹல்லேலூயா உண்டாக்கப்பட்டது. இவர்தான் மனித குலத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறது ஹல்லேலூயா. உனக்கும் திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் தலையை நசுக்குவார், நீ அவர் துதிகாலை நசுக்குவாய் என்று அந்த காலத்திலேயே ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தீர்மானம் அதை லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே மரியாதையின் மூலமாய் குழந்தையாய் பிறந்து ஹல்லேலூயா 33 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்து ஹல்லேலூயா. ஆமா, ஆமா. அடையாளங்களை அற்புதத்தை நான் தேவனுடைய குமாரன், நான் இயேசு கிறிஸ்து அழியாத ஒளி என்பதை உலகத்துக்கு நிரூபித்து தம்முடைய அடையாளங்களை அற்புதத்தை அவருடைய வார்த்தையினால்
செய்தியால் நிரூபித்து அல்லேலூயா அவர் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா ஏதோ மனிதனை போல மரிக்கிறார். அவர் சிறந்தது அதிசயம். அல்லேலூயா அவர் நடந்தது அதிசயம். அவர் கேட்டது அதிசயம். அவர் செய்தது அதிசயம். அவர் மனிதன் அதிசயம். அல்லேலூயா நாம் உயிரோடு எழுந்து வாழ்ந்து இன்றைக்கு ஜீவிக்கிறது அதிசயம். அல்லேலூயா 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 நம்முடைய தேசம் இந்திய தேசம் ஒரு இருளிலே கிடந்த தேசம். இருளிலே கிடந்த தேசத்திற்கு அல்லேலூயா வெளிநாட்டு மிஷனரிமார்கள் எல்லாம் வந்து இந்த ஒளி அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்து நம்மை ஆண்டவர் பிரயாசிப்பித்திருக்கிறார். அன்பு எவ்வளவு பெரிய சகோதரர் சொல்லுங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அல்லேலூயா புரட்டாதி அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் அவர் பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறார். அல்லேலூயா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு புரட்டாதிகளை பிரயாசிக்கிறார். பிரகாசிப்பித்து அந்த பிரகாசமான ஒளியை அல்லேலூயா நம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அதனால்தான் உலக மக்களுக்கு நமக்கு ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போவோம். நடந்ததாக நமக்கு அறிவிக்கப்பட்ட சங்கதியை வாருங்கள் என்று சொல்லி பெத்லகேமுக்கு போனார். அல்லேலூயா 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 பெத்லகேம் என்பது அப்பம். அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல ஏற்று வந்திருக்கிறார். ஆமென். நல்லா யோசித்து பாருங்க. நாம் பெத்லகேமுக்கு போவோம். நமக்கு சொல்லப்பட்டது செய்தியை பார்க்க வாருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா நற்செய்தி பந்தியிலே கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுக்கிற செய்தி நாம் பெத்லகேம் ஊராக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா உள்ளத்திலே இல்லத்திலே பிறந்தா தான் பெத்லகேம் ஊராக இருப்போம். ஆமென். அப்பதான் நம்ம பார்த்து ஏராளமான ஜனங்கள் வருவார்கள். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா வழிகாட்டிகளா இருப்போம். அநேக விடுதலை மக்களா இருப்போம். அப்படி ஏற்று நம்ம உள்ளத்தில் பிறக்காவிட்டா நாம் பெத்லகேம் இருக்க முடியாது. அநேக தேடி நம்ம வரவும் முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க. தேவனை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் பாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா இரண்டாம் அதிகாரம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லேலூயா பாருங்க. ஆவியை ஊற்றுவேன் சொன்னார். என்ன ஆவி? அது பரிசுத்த ஆவி, அதிகாரமுள்ள ஆவி, புத்திரங்கிற ஆவி. அல்லேலூயா அல்லேலூயா யாரை பிரதான கர்த்தர் தமக்கு அழைத்து அவரை வெளிச்சமாய் மாற்றி அவரை மகிமைப்படுத்தினாரோ அவர்களே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா ஆமா கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வந்தாதான் நீ பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா என்ன உனக்குள்ள ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெய் உனக்குள்ள நிரம்பி 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 அப்படி வழிந்து ஓடுகிற பொழுதுதான் நீ பிரகாசிக்க முடியும். வந்ததோ அப்பொழுதுதான் விடுதலை ஐயா என்பது யாருப்பது உலகத்துக்குள்ள வெளிப்படையே காணப்பட்டது. வந்தபொழுதுதான் ஸ்ரீதர்கள் ஏற்றுவோடு கூட 3 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட உண்டு உரைக்கு அவரோடு கூட நடந்த அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்து வாழ்ந்த ஸ்ரீதர்களும் அல்லேலூயா அவர் மரமேறி போன பின்பு இந்த பரிசுத்த ஆவியார் அந்த பின்புதான் அவர்களும் யார் ஏற்று யார் என்பது வெளிப்படையாக காணப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
பேதுரு பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்ற பின்புதான் எழுதிட்டு 11ஆம் வசனத்தை வாசிப்போம், 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? புறஜாதியார் பிரகாசிக்கிற ஒளி ஏற்றி இருக்கிறார் என்பது நீங்கள் சொல்லுங்க. அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதியாரை பிரகாசிப்பித்தவர்களை மகிமைப்படுத்துகிற ஒருவர் அல்லேலூயா இருக்கிறார் என்பது நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பதான் மத்த பிறகுதான் அப்படி அறியப்பட்ட பேதுரு கீழே வாசிப்போம், 23 வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரனுடைய கைகள் அவருடைய மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கவில்லை என்று சொன்னார். அவர் மரணத்துக்கு அதிகாரியாக இயேசு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மொழிக்கு ஸ்நானப்பட்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையிட்ட பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் அல்லேலூயா மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிற நமக்கு மரணம் கிடையாது, நமக்கு சாவு கிடையாது. அல்லேலூயா, சாவு என்பது கிடையாது. அல்லேலூயா. எப்படி இயேசு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து வந்தோம், அப்படியாய் நாம் இந்த சரீரம் மரிக்கும், நாம் அடக்கம் பண்ணப்படுவோம். அதற்கு பின்பு நாம் மகிமையின் சரீரமாய் அப்படியே உயிரோடு எழுதி வருவோம். அல்லேலூயா, சத்தியம். அவர் யாரும் பிறந்த தருவதில்லை. வேதவாசி ஏசப்பா சொன்னார், என்னிடத்தில் மருந்தவனை நான் பிறந்த தருவதில்லை. ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவியாக இருப்பார்கள், என்ன செய்தால் பரவாயில்லை. ஏசப்பா சொன்னார், வருத்தப்பட்ட பார் சொன்னார்களே, எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கட்டி பயன்படுத்தாமா? வேண்டுமா? அமைதி வேண்டுமா? சந்தோஷம் வேண்டுமா? பாதுகாப்பு வேண்டுமா? அவர் இருக்கமா? மந்தப்பட்ட பாதையில் எல்லாரும் இடத்த மாதிரி நம்முடைய வாரான் உங்களுக்கு சொல்லிட்டு வேட்பாடு வேண்டும்னா நீ என்ன செய்யணுமா? சொல்ல வாசிப்பா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. செய்ய மாட்டேங்கிறான், நீ எதை சொல்றது? நான் இருக்கேன். அல்லேலூயா. சுகமில்லை, வியாதி, பலவிதமான பிரச்சனை வர்றாங்க. சோதனை கட்ட விடுதலை ஆகிறார். ஆனா கட்டளை மாற்றி கீழ்படுகிறார்களா? அதன்படி வாடுகிறார்கள் என்பதுமாதான் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் அமைதியை சார்ந்த சந்தோஷம் வேண்டாம். அவரிடம் போய் உலகம் படிக்கிட்டு அவர் சொல்றதை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா இந்த மாய்மாலம் எல்லாம் ஆண்டவர் கேட்டு யாருக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நம்ம யார் நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய பேச்சு என்ன, நம்முடைய செய்தி என்ன, அந்தரங்கம் என்ன, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. நாம் அவர்கிட்ட போய் நம்மை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. என்னிடத்தில் வாழும், என்னிடத்தில் வாழும், எனக்கு வாழுக்கு அழைக்கிறான். அல்லேலூயா. போய் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தா அப்படியே நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்னைக்கு அவர் சொல்றபடி செய்யறது சொல்லி பிடிக்கும். நமக்கு ஒரு வியாதி இருக்கிறது, ஒரு டாக்டர் கிட்ட போறோம். ஒரு டாக்டர் கிட்ட போய் ஏன் படிப்பதாக பிரச்சனை இருக்குது, டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க சொல்லுற பிரிஸ்கிரிப்ஷன் அவருடைய மருத்துவ அந்த ஆலோசனைகளை வாங்கிட்டு ஏராளமான மாத்திரை வாங்கிட்டு வந்து டாக்டர் சொல்றாங்க, காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதை சாப்பிடுமா, அப்புறம் மாத்திரை எடுத்து கொடுத்து சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரை சாப்பிடு, இதை காலையில சாப்பிடு, இதை மத்தியானம் சாப்பிடு, இரவுல இந்த மாத்திரை சாப்பிடு,
அப்படி என்று சொல்லி குறைந்ததோ 3 நாளைக்கு கொடுப்பான். எந்த டாக்டர் 3 நாளைக்கு கொடுப்பான். அந்த ட்ரீட்மெண்ட் அவர் சொல்லுகிற வார்த்தை அந்த நோய் குணமாகும், அந்த சிம்டத்தை கண்டுபிடிக்கும். இப்போ காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட சொல்லிட்டாரு, மாத்திரை கொடுத்துட்டாரு. சாப்பிட்ட பிறகு சாப்பிட பண்ண கொடுத்துட்டாரு. அதே மாத்திரை சாப்பிட கொடுத்துட்டாரு. நைட்டு மாத்திரை சாப்பிட கொடுத்துட்டாரு. இப்ப இவர் சொன்னதை ஒண்ணுமே நம்ம செய்யறதில்லை. சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுவான், சாப்பிடுறதுக்கு பின்னாடி சாப்பிடுறது எல்லாம் ஒண்ணும் ஒரே வயிற்றுக்கு தான் போகுது. புரியல சொல்றது? ஆமா, எல்லாம் நான் தான் சாப்பிடுறேன். முன்னாடி சாப்பிடுறது பின்னாடி சாப்பிட்டா என்ன அப்படின்னு அப்படி சாப்பிட்டா அந்த மாத்திரை வேலை செய்ய உங்களுக்கு சுகமே கிடைக்காது. காலையில் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், காலை சாப்பிடணும் என்ன சொன்னா நான் செய்யுது. அப்படி சொன்னால்தான் ஒரு வியாதி தீரும். இப்ப இவன் எங்களை கட்டாவியை மகிமைப்படுத்திருக்கிறதுக்காக சோத்திரம். எங்களை ராஜாக்களாக ஆட்சியாளர்களை மாற்றியிருக்கிறதுக்காக சோத்திரம். உங்களுடைய கரத்தை மேல் வைத்து வழிநடத்துவதற்காக சோத்திரம். ஆலோசனை உங்களுடைய ஆதரிப்பு உங்களுடைய வழிநடத்துவதற்கு தாராளமாக ஆத்மதிக்கிறதுக்காக சோத்திரம். பெரியவர் பெரிய காரியங்களுக்கு நாமத்தின் மூலம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் மற்றது தேவாவியாருடைய அன்பை அளிக்கவும் சபாகாசனம் நம் அனைவரும் மாளிகை மற்றும் திரும்பதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபமில்லை, நீ மரணமில்லை, நீ கண்ணீர் இல்ல, துன்பமில்லை, நீ கவலை இல்லை, நீ தோல்வி இல்லை, நீ தொல்லை இல்ல, அடிமை இல்லை, நீ வியாதி இல்லை, நீ கஷ்டம் இல்லை, நீ வறுமை இல்ல. காலா காலங்கள் காத்திருந்தோம், இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார்.